ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா 4 அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா ஒரு 4 வகையான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Did you get your Aadhaar issue 10 years back and never got it updated? அதாவது நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, நீங்கள் ஆதார் கார்டில் எந்த அப்டேட்டும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணியே ஆகணுங்க. அதாவது 10 வருஷத்துக்கு மேலே ஆதார் கார்டு எடுத்து உங்கள் ஆதாரில் ஒரு நேம் கூட சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணலாம். டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட், ஐடென்டி ப்ரூஃப் ஒன்று, அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நீங்கள் லைவாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாங்க. அதுக்கான கடைசி தேதி 14/6/2026ங்க. அதுக்குள்ளே நீங்கள் இலவசமாக ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம். அதனால் இது வரைக்கும் பண்ணாதவங்க சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. மொதல் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது ஏதாச்சும் ஆதார் சம்மந்தப்பட்ட சேவை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுலாம் இப்போ அட்ரஸ் அப்டேட் பண்ணது எல்லாமே ஆதார் ஆப்லேயே வந்துருச்சு. இதை தவிர்த்து டேட் ஆஃப் பர்த் பண்ணுறது, உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது, நேம் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் ஆஃபீஸுக்கு தான் போகிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு மை ஆதார் போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நேம் கரெக்ஷன் பண்ணணும் அல்லது டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு புக்கான அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேதி டைம் அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்கூட்டி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைம் அப்போ கரெக்டாக நீங்கள் போகலாம். டேரெக்டாக போகிறீங்க அப்படின்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும், அதனால் சிரமங்கள் இருக்கலாங்க. அதனால் பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் டெத் டு டீஆக்டிவேட் ஆதார் ஆஃப் எ டிசீஸ்டு ஃபேமிலி மெம்பர். உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய ஆதார் கார்டை டீஆக்டிவேட் பண்ணியே ஆகணுங்க. அதனால் ஆன்லைனில் அதுக்கான ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. டெத்தானவங்களுக்கு மட்டும் ஆதார் கார்டை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் வீடியோ கூட போட்டிருக்கோம். அதனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா முதல் வேலையாக ஆன்லைனில் போயிட்டு அவங்களுடைய ஆதார் டீஆக்டிவேட் பண்ணிங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மை ஆதார் போர்ட்டல் லாகின் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் டெத் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு எஸ்ஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, ப்ரிவென்ட் அன்ஆத்தரைஸ்டு யூசேஜ் ஆஃப் த ஆதார் ஆஃப் டிசீஸ். ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஆதார் கார்டை மிஸ்யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் தடுப்பதற்கு டீஆக்டிவேட் பண்ணலாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஹேசல் ஃப்ரீ மெக்கானிசம் ஃபார் ரிப்போர்ட்டிங் டெத், கம்ப்ளீட் டிஜிட்டல் ப்ராசஸ், நோ பேப்பர் ரெக்வைர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே முழுக்க உங்களுக்கு டிஜிட்டல் மூலமாக தான் பண்ண போகிறீங்க. எதுவுமே பேப்பராக கொண்டு போய் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆன்லைனில் ரிப்போர்ட் பண்ணிடுங்க டெத் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அவங்க ஆதார் கார்டை டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் அதாவது சின்ன குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் அவங்களுடைய ஆதார் கார்டை பேரண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அதனால் அவங்க ஆதார் கார்டில் ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஐரிஸ் ஸ்கேனரோ எதுவுமே அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க 5 வயசு கடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரை அப்டேட் பண்ணியே ஆகணுங்க. அதனால் உங்கள் குழந்தை 5 வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க அப்படின்னா கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட்டை பண்ண பாருங்கள். அதேமாரி பார்த்தா 15 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்காங்க பாருங்கள், அவங்களும் கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட்டை பண்ணியே ஆகணுங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் பண்ணலாம். இது வரைக்கும் அப்படின்னா டில் 30 செப்டம்பர் 2026 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் கட்டாய பயோமெட்ரிக் பண்ண முடியும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 15 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க கட்டாய பயோமெட்ரிக் பண்ணியே ஆகணுங்க. ஸோ அதனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நியரஸ்ட் ஆதார் சென்டரில் போயிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும், ஐரிஸ் ஸ்கேனராக இருக்கட்டும் அப்டேட் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆதார் கார்டில் வந்திருக்க முக்கிய அறிவிப்புகளை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.